அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம 2025 26ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நாம் அதில் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ கன்னி ராசி அப்படின்னு நம்ம சொல்லச்சு இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்க கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இந்த கன்னி ராசிக்கு இவங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்த ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானம் ஆனால் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்தா இதுவும் புத பகவானோட வீடு. இவங்க ராசிக்கு 10ஆம் இடம் புத பகவான் 2 அதிபதி ஒரே அதிபதி தான். புதனோட வீடு மிதுன ராசி. ஸோ அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாக வருது. ஸோ அப்படி பார்க்கச்சே முயற்சி 3ஆம் இடம் படித்தா முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், மாற்றங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் குறிக்கிறது தான் 3ஆம் இடத்துல. அப்படி பார்க்கச்சே இந்த குரு பகவான் இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வரார். ஸோ அப்படி 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சு தொழில் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். அப்படியே பார்க்கச்சு இவர்களுக்கு தொழிலில் ஒரு சில மாற்றங்கள், உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானோட பார்வை அப்படின்றப்ப பார்க்கச்சே இவங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் குரு பகவானோட பார்வைகள் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சே 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சு குடும்பஸ்தானம். ஸோ தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த இடம் இவங்களுக்கு கிளியர் ஆகிடும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சுகஸ்தானம். ஸோ அங்கேயும் இவர்களுக்கு குரு பகவான் அது அவருடைய வீடே வேறு. ஸோ அந்த இடத்துல இந்த தடைகள் தாங்கணும்ல. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லி உத்தியோகம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லுவோம். ஸோ நோய்க்கான இது. ஸோ அங்கேருந்து இவங்களுக்கு நிவர்த்தி. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகள் அதிகம் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் அப்படின்ற சொல்லச்சு குடும்பஸ்தானம் சொல்லப்போ இதுவரை இவர்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருடல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குன்னு சொல்லலாம். அது மட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்காது, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் வரும், பண வரவுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் கூட 2ஆம் இடத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஒருத்தருக்கு வருமானம் எப்படி வரும் அப்படின்றதையும் 2ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் அப்படின்னு இது சுக்கிர பகவான், துலா ராசி சுக்கிரனோட வீடு. ஸோ சுக்கிர பகவான் அவரும் தனத்துக்கும் ஆடை அலங்காரம் இதுக்கெல்லாம் கூட சுக்கிரனை நமக்கு சொல்கிறோம். அப்படி பார்க்கச்சு ஸோ பணத்துக்கு அது அந்த இடத்த குரு வேறு பார்க்குறாரு. ஸோ 2 பேருமே குரு சுக்கிரன் 2 பேருமே இப்போ பணத்துக்கு முக்கிய காரகத்துவமாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம குரு சேமிக்கும் அளவுக்கு பணத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் அன்றாட செலவுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் அவருடைய பண வரவு அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படியே பார்க்கச்சு இந்த 2ஆம் இடத்துல இப்போ குருவோட பார்வை விழும் அப்படின்னு பார்க்கச்சு குடும்பத்தில் அந்த பணப்பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது அது கொடுத்து வராத இந்த பட்டுவாடெல்லாம் கிளியர் ஆகிடும். குடும்பத்தில் இந்த ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் வேங்கி பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் ஒரு குதூகலுக்கும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள்லாம் குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ படிப்பு அந்த மாதிரி விஷயத்தில் இது பண்ணிச்சா ஒரு நல்ல ஏற்றத்தை கூட கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய பார்வை 4ஆம் இடமான குருவோட வீடு தனுசு ராசியில் படுது. இது கன்னி ராசிக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சுகஸ்தானம், தாய், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல சனி பகவானோட பார்வையும் வேறு வர்றது. அப்படி பார்க்கச்சே இவங்களுக்கு வீடு வாங்கும், வண்டி வாங்கின யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தா அப்படியே சுகங்கள் இது வரைக்கும் அதான் சுகஸ்தானம் அப்படி சொல்லிச்சு எல்லாமே கிடைச்சாதான் சுகம்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் இவர்களுக்கு இதுவரை இருந்த பாக்கியங்கள் தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நிம்மதி பெருமூச்சு விடும். பணம் பல விதத்தில் 4ஆம் இடம் படித்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது அந்தளவுக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகும் இவங்களுக்கு. அதுதான் நம்ம சொன்னோம், பணத்தடைகள் இவங்களுக்கு மாறிவிடும், இருக்காது, எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். சந்தோஷம் நிறைய நிறைந்த இந்த இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடமான
இவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல பயிற்சி நம்ம சொல்லுவோம் உத்தியோகத்தில் இருக்கு. ஸோ உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் கூட நிறைய பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் வந்து ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கூட இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து தொழிலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அதுவும் 3ஆம் இடமாக அது வந்து காலபுருஷன் 3ஆம் இடமா அப்படி இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி பார்க்கச்சே வந்து நிறைய பேருக்கு வந்து தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை போகலாமா அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு பிரச்சனை அது மாதிரி இருக்கும். அதுமாதிரி வேறு வேலை மாறலாமா அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்கள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நிச்சயமான வேலை மாற்றத்துக்கான இது கிடைக்கும். நிச்சயமாக அந்த வேலையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த இதில் வந்து இந்த வேலை மாற்றத்தை கூட பார்த்தா ஒரு சிலர் வந்து அதிக கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லலாம் வேலையில். அதாவது யார் நம்ம சொல்லலாம் ஐடி செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லலாம் ஐடி செக்டார்ஸில், அதுக்கு அடுத்த பேங்கிங் செக்டார்ஸில் இருக்கவங்க, அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறது அந்த வேலையில் இருக்கும். அடுத்தது மீடியா, பிரிண்டிங் இந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கவங்களாம் வந்து ஒரு தொழிலில் வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். இவர்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய வரும். மாற்றங்கள் வந்து இது பண்ணிச்சே வந்து அதை பார்த்துட்டு மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்றபடி பொதுவான மற்ற இது நார்மல் ஊழியர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்ல உத்தியோகம் இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பணம் அதான் முக்கியமாக 3 இடத்த பார்க்குறாரு குரு. 2ஆம் இடம் குடும்பம், ஸோ குடும்பம் அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம் அதையும் பார்க்குறாரு. 6ஆம் இடம் வேலை அதை. ஸோ 3 இடத்தையும் குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்போ கண்டகச்சனி, இவங்க ராசி 7ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகுது, கண்டகச்சனி ஆகுது. ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து அந்த விஷயத்தில் வந்து என்ன நம்ம இவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா பணம் பல விதத்தில் வர்றதுனால குடும்பத்தையும் இவங்க அதிகமாக இப்போ குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்தாலும் 3வது மனித தலையீடு வரும் அந்த சமயத்தில். ஸோ அதனால் அதை உள்ள விடாத அளவுக்கு இவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை எது வந்தால் கூட இவங்களுக்குள்ளேயே இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவங்களே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ 3வது மனித தலையீடு வரும். அது தலையிடாமல் பார்க்குற வரைக்கும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எப்படியும் வந்து அந்த இதில் கண்டகச்சனி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் வந்து லைஃப் பார்ட்னர்ஸ்கிட்ட நெருடல்கள் இருக்க செய்யும். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அதாவது நெருடல் எப்படி நம்ம சொல்லச்சு, ஏன்னா அவங்க வந்து இந்த வேலை இந்த இதில் வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் கடினம் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இந்த கன்னி ராசியை பற்றி வேலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனியின் பார்வை வேறு அந்த இடத்துல இருக்கும். அதனால் வந்து இவங்க வேலையில் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது, கடின உழைப்ப வேண்டியது இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த வேலை மேலே அவங்க கவனமும் செய்து பணம் வந்திருந்தாலும் குடும்பத்தை வந்து ஒரு சில விஷயங்களை கவனிக்காத, குடும்பத்தை தேவை நம்ம செய்யணும், குடும்பத்தை இன்னொருத்தர் பார்த்துப்பாங்க அப்படின்னு லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதில் வந்து ஒரு சில இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால் அந்த சமயத்தில் வந்து இது பண்ணிச்சு. அதனால் அப்போது வந்து இவங்க இது பண்ணிச்சே வந்து அந்த இதை வந்து இவங்களே வந்து பேசி எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நிதானமாக இது பண்ணி பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளே பிரச்சனையை பேசிட்டாங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. வேறு ஒருத்தர் வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுற ஸ்டேஜ் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால தான் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பமாக பொருளாதாரமாக அப்படின்ற ஒரு நிலை வரும். ஸோ அந்த நாட்டில் இந்த மாதிரி விஷயங்களில் 3வது மனிதர் உள்ள நுழைக்காத வரைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள்லாம் நீங்கும். ஸோ ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையில்லை இவங்களே தான் வந்து மற்ற இதுக்கு டென்ஷன்ஸு, பிபி, ஏன்னா வந்து வேலை மேலே கடினமாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிச்சே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், மன உளைச்சலில் இவங்களே ஆளாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தையும் நல்ல ஏற்றம் இருக்கும், குடும்பத்தையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறையா இது பண்ணுவாங்க. கன்னி ராசியை பற்றி சொல்ல வேணாம், எப்போவுமே வந்து ஒரு கலகலப்பு பேர் வழி தான், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், சிரிப்பு இதெல்லாம் இருக்கும், அன்பு பாசம் நிறைந்தவர்கள் தான், காதல் இதெல்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அந்த இதில் ஒரு சில பேர் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு நல்ல ஏற்றமே தரும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொடர்ந்து நம்ம முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.